ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். முதல்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ 1 lakh வியூஸ் மேலே போயிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸும் 6,000 எபோ இருக்காங்க. ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்த லெவலுக்கு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தான் முக்கியமான காரணம். ஸோ அதுக்கு மிக்க நன்றி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பாடி ஒயிட்னிங் க்ரீமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ் பண்ணுறது எப்படின்றதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்டல் க்ளோ ஒயிட்னிங் க்ரீம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக பாடிக்காக கொண்டு வந்திருக்க ஒரு ஒயிட்னிங் க்ரீம் தான். நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸில் யூஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. பட் கம்பேர்ட் டு ஃபேஸ், ஸ்கின் அண்ட் ஹேண்ட் அண்ட் லெக் மற்ற பாடிக்கு ஸ்கின்னை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்றது நிறைய பேரோட கொஷினாக இருந்தது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் கிறிஸ்டல் க்ளோ பாடி ஒயிட்னிங் க்ரீம். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ப்ரைஸிங் என்னன்னு சொல்கிறேன். 200 கிராம் வெயிட்டு. இதோட ப்ரைஸ் 3,999, அதாவது 4,000 rupees 1 rupee கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் 200 கிராம். ஆல்ரெடி கிறிஸ்டல் க்ளோ ஒயிட்னிங் க்ரீம் இருக்குது. அது 3,000 rupees 30 ml வரும். பட் இது 200 கிராம் கொடுத்துருக்காங்க. பாடி இன்னும் போது எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி நமக்கு தேவைப்படுன்றதுனால இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது இது யூஸ் பண்ணுறது எப்படின்றது. கிறிஸ்டல் க்ளோ பிராண்டை பொறுத்த வரைக்கும் வின்டர் சீசன் அண்ட் சம்மர் சீசன் பொறுத்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி மட்டும் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராடக்ட் நான் எடுக்கும் போதே சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான். இன்னொன்று, நீங்கள் எப்போ நைட் க்ரீம்ஸ் அண்ட் டே க்ரீம்ஸாக இருக்கட்டும், என்ன ஒரு பாடி ஒயிட்னிங் க்ரீமாக இருக்கட்டும், என்ன மாதிரி க்ரீம் யூஸ் பண்ணாலும் வின்டர் சீசனில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகும். பிகாஸ் வின்டர் டைமில் நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அதிகபட்சமான மாய்ஸ்சர் தேவைப்படுறதுனால நமக்கு அந்த மாதிரி ரிசல்ட்டில் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால அந்த ப்ராடக்ட் ரிசல்ட் கொடுக்கலன்னு கிடையாது. ஸோ இந்த டைம்லேயும் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு பாடிக்கு. ஸோ கொடுத்த ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நான் வந்து கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுறேன். அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். தென் இப்போ இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். Ingredients: pearl, kojic acid, herbetine, vitamin B3, vitamin E, glycolic acid, lactic acid, mulberry, beerberry, licorice, calendula and emblica extracts. இது எல்லாமே வந்து இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. கிளைகாலிக் ஆசிட் வந்து ரொம்பவே சூப்பர் ஆசிட். இது வந்து எப்படி சாலிசிலிக் ஆசிட் நம்மளுக்கு வந்து ஆக்னி வராமல் பார்த்துக்குதோ அந்த மாதிரி வந்து ஸ்கின்க்கு ஒரு நல்ல ப்ரொடெக்ஷனாக வந்து இது இருக்குது. பாடி ஆக்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கூட இது வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஹவு டு யூஸ் இதில் என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா, ஹவு டு யூஸில் use some amount of the cream on the darkened area on your skin. Massage it gently for few seconds in circular motions. Apply twice a day for better results. Recommended using after drying out from shower on clean skin. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அமௌண்ட் எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு டார்க் ஸ்கின்னாக இருக்குது அந்த இடம் உங்களுக்கு ஃபேர் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுக்க சொல்கிறாங்க சர்க்குலர் மோஷனில். தென் அப்ளை ட்வைஸ் அ டே, அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 தடவை யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. காலையில் குளிச்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், நைட் தூங்க போகிறதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹேண்ட் அண்ட் லெக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்த மட்டும் வாஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் தொடச்சிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ரெக்கமெண்டட் யூஸிங் ஆஃப்டர் ட்ரையிங் அவுட் ஃப்ரம் ஷவர். ஸோ குளிச்சுட்டு நீங்கள் வந்து அதை தொடச்சிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்க ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. கெட் ரைட் ஆஃப் ரெட்னஸ். ஸ்ட்ராங் க்ரீம் ஃபார் சென்சிட்டிவ் ஸ்கின். ப்ளீஸ் மிக்ஸ் வித் ரோஸ் வாட்டர் பிஃபோர் அப்ளைங். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டும் அப்ளை பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குது. வித்தவுட் கிளிசரின் அண்ட் ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து க்ரீம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஸ்மட்ஜ் ஆகாத மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வின்டர் சீசனில் நமக்கு ரொம்ப மாய்ஸ்சர் இருந்தால் தான் ஈஸி அப்ளிகேஷன் ஆகும், ஸ்கின்னும் ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். ஸோ அதனால் நான் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கணும் கிளிசரினும் சேர்த்தேவே கொடுத்துட்றோம். ஸோ அதனால் இப்போ நான் இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி இதில் கிளிசரின் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி ஆட் பண்ணணுன்ற மெத்தடையும் உங்களுக்கு சொல்கிறோம். ஆக்சுவலி இதுதான் க்ரீமு. ஸோ பட்டர் மாதிரி இருக்குது இந்த க்ரீம் பார்க்க. பட் டெக்ஸ்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன், கிளிசரின் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்மூத்தாக க்ரீமி லுக்கில் இருக்குது. பட் இது ஆக்சுவலி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். நான் கீழேருந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இது பாருங்கள், இது எவ்வளோ டைட்டனாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிசரின் அல்லது ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், டியூரேஷனும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளிசரின் இல்லை ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிளிசரின். இது கிளிசரின் யூஸ் பண்ணது. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது கிளிசரின் ஆட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லணும் இல்லையா, நான் அதை சொல்லிடுறேன். எங்ககிட்ட வந்து பியூர் கிளிசரின் இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் வந்து நிறைய குவான்டிட்டி எடுப்போம் சலூனுக்காக. ஸோ அப்படின்னும் போது இந்த கிளிசரின் வந்து நான் இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பியூர் கிளிசரின். ஸோ இந்த கிளிசரின் வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்து ஆட் பண்ண போகிறோம். நமக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நம்ம கம்ப்ளீட் பாட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபுல் பாட்டிலையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கம்ப்ளீட் பாட்டில் ஆட் பண்ண போகிறது இல்லை, தேவையானப்போ என்ன அவசியமோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு இல்லைன்னா நீங்கள் எதனா ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீம் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும், லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். நான் ஒன்ஸ் வந்து இதை டச் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை நான் தூக்கி போட்டுருவேன். ஸோ நீங்கள் ஸ்பூன் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணலாம், தொடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரீம் நான் கொஞ்சம் எடுத்து இப்போ இது வந்து நான் ஹேண்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கம்மியான அளவே போதும், ரொம்ப எக்ஸஸாக தேவையில்லை. ஸோ நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும் போதே ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணிவிட்டு விட்டுருங்க. மற்றபடி நீங்கள் வேறு ஒன்றும் பண்ணணும்னு இல்லை. இந்த சர்க்குலர் மோஷன் அதெல்லாம் எல்லா பார்ட்டுக்கும் நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஹேண்டுக்கும் இந்த அப்ளை பண்ணாத ஹேண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இதில் வந்து ஒரு பவுடர் ஃபீல் இருக்கும், பவுட்ரி ஃபீல் இருக்கும், அதாவது ரொம்ப ஒயிட்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்ற க்ரீம்ஸ் மாதிரி இது வந்து அப்சர்வ் ஆகிடாது கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு அப்ளை பண்ணது தெரியும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணது தெரியுமான்னு வந்து டவுட் ஆக வேணாம். ஸோ கண்டிப்பாக தெரியும் தான். ஸோ அவ்வளோதான், இதுதான் அப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.